ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற தொப்பி விற்பவர் வாழ்ந்தார். அவர் தினமும் வெயிலில் நடந்து கொண்டு, தொப்பி வாங்கோ, நிறமுள்ள தொப்பி என்று கூவி விற்பார். ஒரு நாள் மதியம் அவர் மிகவும் சோர்வாகி ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் உட்கார்ந்து தூங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து விழித்தபோது அவருடைய கூடை காலியாக இருந்தது. மேலே பார்த்தார். அந்த ஆலமரத்தில் இருந்த குட்டி குரங்கு சிவப்பு தொப்பி அணிந்து சிரித்துக் கொண்டிருந்தது. மற்ற குரங்குகளும் எல்லாம் தொப்பி அணிந்து விளையாடின. ரவி அமைதியாக சிரித்தார். தன் தலையிலிருந்த தொப்பியை எடுத்து கீழே போட்டார். குட்டி குரங்கு அதை பார்த்து அதேபோல் செய்தது. மற்ற குரங்குகளும் எல்லாம் தங்களின் தொப்பிகளை கீழே போட்டன. ரவி மகிழ்ச்சியாக எல்லா தொப்பிகளையும் சேர்த்து கொண்டு சென்றார். கற்புரை: பிரச்சனை வந்தால் பதறாமல் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும். இன்றைய கதை பிடித்து இருந்தால் பவுன்சி பேண்டா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னும் பல கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.